வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒரு கிரைம் த்ரில்லர் கதை எப்படி நம்மள சீட்டோட நுனிக்கு கொண்டு வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த த்ரில்லர் கதையோட உடற்கூறியல், அதாவது அனாட்டமியை தான் இந்த விளக்கப்பதிவுல நம்ம அலச போறோம். ஒரு சிறந்த படைப்பாளி தன்னோட பார்வையாளர்களையும் வாசகர்களையும் எப்படி தங்களோட கதைக்குள்ள கட்டி போடுறாங்க அப்படிங்கிற சீக்ரெட் ப்ளூ பிரிண்ட்டை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த 5 முக்கியமான விஷயங்கள் இதுதான். முதல்ல, வாசகர்களை எப்படி ஈர்க்கிறது. அடுத்து, ஐகானிக் துப்பறியும் ஜோடிகள். மூணாவது, திரையில அதை எப்படி அமைக்கிறது. நாலாவது, வில்லன்களும் அதிகரிக்கிற ஆபத்துகளும். கடைசியா, அந்த பெர்ஃபெக்டான விற்பனை உத்தி. இதுல நம்ம முதல்ல பார்க்க போற பகுதி வாசகரை ஈர்ப்பது, அதாவது ஹுக்கிங் தி ரீடர். ஒரு நாவலோ இல்ல படமோ முதல் சில நிமிஷங்கள்ல நம்ம கவனத்தை ஈர்க்கலைன்னா நம்ம கண்டிப்பா வேற ஒண்ணுக்கு மாறிடுவோம் இல்லையா? அந்த மேஜிக்க எழுத்தாளர்கள் எப்படி பண்றாங்கன்னு பாப்போம். இந்த நம்பரை பாருங்க, 1500+. சும்மா இல்லைங்க, இது புகழ்பெற்ற தமிழ் பல்ப் எழுத்தாளரான ராஜேஷ்குமார் எழுதின நாவல்களோட எண்ணிக்கை. மாசத்துக்கு ஒரு நாவல்னு தொடர்ந்து எழுதி வாசகர்களை தாம் பக்கம் ஈர்க்கிற அந்த அபாரமான திறமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1500 முறை ஒருத்தவங்களை ஈர்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்சல்யூட்லி மைண்ட் ப்ளோயிங். இந்த விஷயம் இது இன்னும் சிறப்பா விளக்குது. ஒரு புத்தகத்துக்கு பின்னாடி வெறும் 150 வார்த்தைகள்ல இருக்கிற ஒரு சின்ன குறிப்பு, அதாவது பிளர்ப், எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. சுபா இரட்டையர்கள் 450க்கும் மேற்பட்ட நாவல்களையும், பட்டுக்கோட்டை பிரபாகர் 300க்கும் மேற்பட்ட நாவல்களையும் எழுதியிருக்காம. அந்த சின்ன குறிப்பு தான் இந்த மாபெரும் எழுத்தாளர்களோட ஆயிரக்கணக்கான நாவல்களை வாசகர்களை தொடர்ந்து வாங்க வச்சது. வாசகர்களை எப்படி கொக்கி போட்டு இழுக்கிறதுங்கிற அந்த தூண்டல் ரகசியம் இவங்களுக்கு அத்துப்படி. ஓகே, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். ஐகானிக் துப்பறியும் ஜோடிகள். இவ்வளோ நாவல்கள் எழுதும்போது வாசகர்களுக்கு தொடர்ந்து ஒரு பரிச்சயமான உணர்வை எப்படி ஏற்படுத்துறது? அதுக்காகத்தான் படைப்பாளிகள் முரண்பாடான குணங்கள் கொண்ட ஜோடிகளை உருவாக்குனாங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சுஜாதா சார் உருவாக்குன கணேஷ் வசந்த் கதாபாத்திரங்களோட முரண்பாடுதான். சீனியர் வக்கீலான கணேஷ் ரொம்ப சீரியஸான நிதானமான ஆளு. ஆனா நம்ம வசந்த் அப்படி கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்துறது, கடலை போடுறது, ஆனா தேவைப்பட்டா களத்துல இறங்கி அதிரடியா செயல்படுற ஒரு ஜாலி கேரக்டர். இந்த பெர்ஃபெக்டான கான்ட்ராஸ்ட் தான் வாசகர்களை சலிப்படையாம தொடர்ந்து படிக்க வச்சுது. சுஜாதாவை தவிர மற்ற பல்ஜாம்பவான்களும் இதே தந்திரத்தை தான் பயன்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு, சுபாவோட கதைகள்ல வர ஈகிள் ஐ டிடெக்டிவ் ஏஜென்சியோட நரேந்திரன் மற்றும் வைஜெயந்தி, அதே மாதிரி பட்டுக்கோட்டை பிரபாகரன், பரத் மற்றும் சுஷீலா, இவங்கெல்லாம் வாசகர்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகங்களா மாறிட்டாங்க. பிரம்மாண்டமான கதைக்களங்களை தாங்கி பிடிக்க இந்த ஐகானிக் ஜோடிகள் ஒரு பெரிய தூணா இருந்தாங்க. சரி, இப்போ நாம புத்தகங்கள்ல இருந்து கொஞ்சம் காட்சி ஊடகத்துக்கு, அதாவது சினிமாவுக்கு மாறுவோம். திரையில் அமைப்புகள். ஒரு டைரக்டர் தியேட்டர்ல உட்கார்ந்திருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு ஹீரோவையும் அவனால தாண்டவே முடியாத ஒரு பிரச்சனையும் எப்படி செட் பண்றாருன்னு பார்க்கலாம். 2016ல வந்த குற்றமே தண்டனை படத்தோட கதையை எடுத்துக்குவோம். டனல் விஷன் அப்படிங்கிற கண் பார்வை குறைபாட்டால பாதிக்கப்பட்ட ரவி ஒரு கொலையை பார்க்கறான். தன்னோட கண்ணு ஆபரேஷனுக்கு தேவையான பணத்துக்காக அவன் அந்த முக்கிய குற்றவாளியே மிரட்டுறான். கடைசியில கோர்ட்ல பொய் சாட்சி சொல்லி ஒரு நிரபராதியை ஜெயிலுக்கு அனுப்புறான். ஒரு கதாபாத்திரத்தோட சுயநலமும் அவனோட தவறான முடிவுகளும் எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குதுங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அடுத்து 2025ல வந்த மார்கன் திரைப்படத்தை பாருங்க. இதுல ஹீரோ தமிழ் அறிவுக்கு ஐடென்டிக் மெமரி அப்படிங்கிற ஒரு அபாரமான திறமை இருக்கு. அதாவது சின்ன வயசுல நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு போட்டோ மாதிரி துல்லியமா அவனால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு தொடர்கொலைய துப்பறிய இந்த அசாதாரண திறன் எப்படி ஒரு முரண்பாடான கருவியா பயன்படுதுன்னு இந்த படம் ரொம்ப அருமையா காட்டியிருக்கு. ஆனா வெறும் திறமை மட்டும் இருந்தா போதுமா? அதுக்கான விலை என்ன? அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்க தமிழ் அறிவு எந்தவித பாதுகாப்பு உபகரணமும் இல்லாம தண்ணிக்கு அடியில ரொம்ப நேரம் மூச்சு அடக்கி தன்னோட நினைவுகளை மீட்க போராடுறார். தனக்கு முன்னாடி இருக்கிற தடையை தாண்ட ஒரு நாயகன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்னு காட்டுற ஒரு மிரட்டலான காட்சி அமைப்பு இது. அப்படியே நாம 4வது பகுதிக்கு வருவோம். வில்லன்களும் அதிகரிக்கும் ஆபத்துகளும். அதாவது ஹீரோ தோத்துட்டா என்ன ஆகும், அந்த பதற்றத்தை, டென்ஷனை உச்சிக்கு கொண்டு போக வில்லன்கள் எப்படி பயன்படுறாங்கன்னு பார்க்கலாம். மார்க் மில்லரோட நெமெசிஸ் ஃபாரெவர் நம்பர் 1 காமிக்ஸ்ல நெருப்பால எழுதப்பட்ட ஒரு பயங்கரமான வாசகம் இருக்கும். அவன் திரும்பி வந்து விட்டான், அத உலகம் முழுவதும் அறிய போகிறது. வில்லனோட நோக்கம் எவ்வளவு பெருசுங்கிறத ஒரே வரியில சொல்லி மிரட்டி இருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த உலகமே ஆபத்துல இருக்குங்கிற அந்த பிரம்மாண்டமான அச்சுறுத்தலை இது செட் பண்ணிடுது. இந்த ஆபத்துகள், அதாவது ஸ்டேக்ஸ் எப்படி பில்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.
நெமெசிஸ் காமிக்ஸ்ல உலகம் அழிய போகுதுங்கிற ஒரு பிசிக்கல் ஸ்டேக் இருக்கு. ஆனா அதுக்கு நேர்மாறா மார்கன் திரைப்படத்துல ரொம்ப வலிமையான எமோஷனல் ஸ்டேக்ஸ் இருக்கு. தோலோட நிறத்தால ஏற்பட்ட பாகுபாடு, தனிப்பட்ட மன உளைச்சல், இதுக்காக தான் கொலையாளியான வெண்ணிலா கொலைகளையே செய்றாங்க. ஒன்னு உலகத்துக்கான ஆபத்து, இன்னொன்னு ஒரு தனி மனித உணர்வுக்கான ஆபத்து. ஆனா ரெண்டுமே பார்வையாளர்களை கதைக்குள்ள அப்படியே கட்டி போட்டுடும். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரியான விற்பனை உத்தி. ஒரு புத்தகத்தையோ படத்தையோ வெறும் 30 செகண்ட்ல படிக்கவோ பார்க்கவோ மக்களை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் ஃபார்முலாவை பார்க்கலாமாங்க. ஒரு புத்தகத்தோட பின்னாட்டையில இருக்கிற அந்த சுருக்கம், அதாவது பிளர்ப், இந்த 3 படிகளை வச்சுதான் எழுதப்படுது. 1 ஹுக், தூண்டல் மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு நம்ம ஆர்வத்தை தூண்டுறது. 2 அமைப்பு, யாரு ஹீரோ, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு செட் பண்றது. 3 ஆபத்துகள், ஹீரோ தோத்துட்டா எதை இழக்க நேரிடும் அப்படிங்கிற அவசரத்தை உருவாக்குறது. கேஷுவலா பாக்குறவங்கள கூட வாங்க வைக்கிற எக்கச்சக்கமா நிரூபிக்கப்பட்ட ஃபார்முலா இதுதான். இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான சுருக்கத்தை எழுதுறதுக்கான இந்த விதிகள் தான். எப்பவுமே ஆக்டிவ் வாய்ஸ், அதாவது சேய் வினையையும் வலுவான வினைச்சொற்களையும் பயன்படுத்தணும். பிரசன்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். குறிப்பிட்ட உணர்வு பூர்வமான பலவீனங்களை தொடணும். முக்கியமா 30% கதைக்கு மேல எந்த ஸ்பாய்லரும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய கதாபாத்திரங்களோட பேரை சொல்லி வாசகர்களை குழப்பக்கூடாது. சொல்லப்போனா இந்த சுருக்கமே ஒரு மினி ஸ்டோரி மாதிரி ஹை வோல்டேஜா இருக்கணும். இன்னைக்கான விளக்கு பதிவோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். கடைசியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்கள் நேசிக்கும் ஒருவரை காப்பாற்ற எதை தியாகம் செய்வீர்கள்? இந்த ஒரு கேள்வி எவ்வளவு பெரிய எமோஷனலான ஆபத்தை உங்க மனசுக்குள்ள உருவாக்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா? இதுதான் ஒரு சிறந்த த்ரில்லரோட உண்மையான வெற்றி. அடுத்த முறை நீங்க ஒரு த்ரில்லர் நாவலை படிக்கும் போதோ இல்ல படத்தை பார்க்கும் போதோ இந்த சீக்ரெட்லாம் எப்படி பயன்பட்டிருக்குன்னு கவனிச்சு பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மீண்டும் ஒரு அருமையான விளக்கு பதிவுல